எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முருகனுடைய திருப்புகழ் தான் பார்க்க போறோம். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும். முக்கட்பரமர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பிக் திருவரு முப்பத்து மூவர்க்கு தமரரும் அடிபேன. முக்கட்பரமர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பிக் திருவரு முப்பத்து மூவர்க்கு தமரரும் அடிபேன. பத்து தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்து தலை தத்த கனைதோடு ஒற்றை கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைரவிதி கொட்கு நடிக்க கழுதோடு கழுதாட. தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைரவிதி கொட்கு நடிக்க கழுதோடு கழுதாட. திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவரிக்கு திரிகடக என போத. திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவரிக்கு திரிகடக என போத. கொத்து பறை கொட்ட கலைமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதப்பிக்கு பிடியன முது கூகை. கொத்து பறை கொட்ட கலைமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதப்பிக்கு பிடியன முது கூகை. கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாளே. கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவர் பெருமாளே. திருப்புகழின் சிறப்புகள் பத்தி பார்க்கலாம். திருப்புகழ் என்பது முருக கடவுள் மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூல். திருப்புகழில் 1307 இசைப்பாடல்கள் உள்ளன. இவற்றுள் 1088க்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ளன என்று கணித்திருக்கிறார்கள். திருப்புகழை தேவாரம் திருவாசகம் போல் மந்திர நூலாகவும் நாள்தோறும் இறைவனை போற்றி புகழ் பாடும் நூலாகவும் முருகன் மீது பக்தி கொண்டோர் பின்பற்றும் நூலாகவும் கொள்கின்றனர். திருப்புகழில் மிகச்சிறந்த சொல்லாட்சி, இசை நுட்பங்கள், கவித்துவம், இலக்கிய நயம், தாள நுட்பம், சந்தபேதம், இனிய ஓசை ஆகியவை அடங்கியது. இது இசை நூல்களில் அடங்காத தனித்தன்மை பெற்றது. இப்ப திருப்புகழ் தொகுப்பும் பதிப்பும் பத்தி பார்க்கலாம். 1800களின் நடுவில் சென்னை மாகாணத்தில் பிறந்து மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. ஒரு சமயம் சிதம்பரத்திற்கு அவர் பயணித்துக் கொண்டிருந்த போது அருணகிரிநாதரின் திருப்புகழை பயணிகள் பாடுவதை கேட்டு மயங்கினார். அதன் பிறகு திருப்புகழ் பாடல்களை தொகுக்கும் பணியில் ஈடுபட துவங்கினார். அதற்காக 1871 தென்னிந்தியா முழுவதும் பயணித்து சுவடிகள் உள்ளிட்ட கையெழுத்து பிரதிகளை சேகரித்து அருணகிரிநாதரின் பாடல்களை 2 தொகுதிகளாக வெளியிட்டார். அவை 1894 முதற் பதிப்பும் 1901 2ஆம் பதிப்புமாக வெளியாயின. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையின் மறைவுக்கு பிறகு அவரது பணிகளை முன்னெடுத்த அவரின் மகன் வாசு செங்கல்வராய பிள்ளை திருப்புகழுக்கு முழுமையாக உரை எழுதி ஆராய்ச்சி குறிப்புகளுடன் வெளியிடும் பணியை மேற்கொண்டார். 1950 முதல் 1958 வரையிலான 7 ஆண்டு காலம் இப்பணியில் முழுமையாக ஈடுபட்டு நூல்களை வெளியிட்டார். இன்னைக்கு நம்ம திருப்புகழ் பத்தி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.